ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ கபாலி படம் வேர்ல்டு வைடில் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்குச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பண்ண ப்ரொமோஷனை பார்த்து வியக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ ஏரோப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டர்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு கலைப்புலி தானு சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ ஏர் ஏஷியா ஏர்லைன்ஸோடைய சிஇஓ சுனில் பாஸ்கரன் அவர்கள் நேத்திக்கு ரஜினி சாரோட வீட்டுக்கே போயிட்டு அங்கே அவர் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அங்கே ஏர் ஏஷியாவுடைய அந்த மாடல் கிராஃப்ட் விமானங்கள் சிலவற்றை ரஜினி சாருக்கு பரிசா கொடுத்துருக்காரு. ஸோ கொடுத்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கக்கா, நாங்கள் கபாலி படத்தை கூட ப்ரொமோஷன் பார்ட்னராக இருந்ததுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவமாக இருந்திருக்கு. ரஜினி சாரோட கபாலி படத்தோட போஸ்டர்ஸ் எங்களோட விமானத்தில் பறந்தது எங்களுக்கு தான் பெருமை. ஸோ ஏர் ஏஷியாவுக்கு அது மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. அந்த டைமில் அது ஒரு மிகப்பெரிய டாக்காக இருந்தது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாருமே அது மறக்கவே முடியாது. ரஜினி சாரோட அந்த கபாலி படத்தோட அந்த ப்ரொமோஷன் அப்போ இருந்தால் அந்த ஹைப்பு இன்னைக்கு வரைக்கும் அதை பீட் பண்ணவே இல்லை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் அந்த ஒரு ஹைப்பை. ஸோ அதே போல் 2 வருஷம் கழிச்சு மறக்காம அந்த ஏர்லைன்ஸோடைய அந்த சிஇஓ ரஜினி சாரை பார்த்து அந்த கபாலி லிவரி மாடல் கிராஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த படம் எல்லாரோட நினைவுல இருக்கக்கூடிய ஒரு படம் அது. ஸோ ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாகவும் இருந்தது லிங்கா படத்தோட தோல்விக்கு அப்புறமேட்டா. ஃபேன்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸோ ரஜினி சாரோட போஸ்டர் பறந்தது எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம், எங்களுக்கு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைனோட சிஇஓ சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.